வார விடுமுறையான இன்று சென்னை மெரினாவில் வழக்கத்தை விட பொதுமக்களின் கூட்டம் சற்று அதிகரித்து காணப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரேவதி வழங்க கேட்கலாம். ரேவதி, வணக்கம். இன்று சற்று அதிகமாக கூட்டம் காணப்படும் வேளையில் அங்கு என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? வணக்கம். பொதுவாகவே வார இறுதி நாட்களாக இருக்கக்கூடிய இந்த சனி ஞாயிறு நாட்களில் மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர் போன்ற கடற்கரை பகுதிகளிலும் பூங்காக்கள் பகுதிகளிலும் பொதுமக்களின் வருகை அதிகமாகவே இருக்கும். ஆனால் தற்பொழுது சற்று கூடுதலாக இந்த கோடை விடுமுறை நாட்களின் காரணமாக பொதுமக்களின் வருகை அதிகரித்தே காணப்படுவதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு கூடியிருக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு பொதுமக்களின் வருகை இருக்கிறது. சாலை சாலையாக சாலைகளில் இருந்து கடற்கரை பக்கம் நோக்கி மக்கள் வருவதையும் பார்க்க முடிகிறது. அதே போல் கடற்கரையில் இருந்து இங்கு நேரத்தை செலவிட்டு விட்டு வீடுகளுக்கு திரும்பும் மக்களும் தொடர்ந்து வந்த வண்ணமும் சென்ற வண்ணமும் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இது மட்டுமின்றி இங்கு மெரினா கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா நினைவிடங்களுக்கும் தொடர்ந்து ஆர்வத்துடன் பொதுமக்கள் சென்று தங்கள் குடும்பத்துடனுடன் ரசித்து செல்வதையும் பார்க்க முடிகிறது. இங்கு சென்னையை சார்ந்த பொதுமக்கள் மட்டுமின்றி வெளி ஊர்களில் இருந்தும் கூட இந்த விடுமுறை நாட்களில் தங்களது சொந்த ஊர்களுக்கு இருந்து வந்திருப்பவர்கள் மட்டுமின்றி மற்ற உறவுக்காரர்கள் வீடுகளுக்கு வந்திருப்பவர்கள், ஊரை சுற்றி பார்க்க வந்திருப்பவர்கள் என பலரின் கூட்டமும் இங்கு அதிகமாக இருப்பதையும் பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி இந்த கோடை விடுமுறை நாட்களில் பொதுவாகவே வெளி சுற்றுலா தலங்களுக்கு பொதுமக்கள் சென்று வருவது வழக்கமாக இருந்தாலும் சென்னையை பொறுத்தவரை மெரினா கடற்கரை மிக முக்கிய சுற்றுலா தலமாக இருக்கிறது. எந்த நாட்களாக இருந்தாலும் சரி, எத்தனை சுற்றுலா தலங்கள் வந்தாலும் சரி, மெரினா கடற்கரைக்கு இருக்கக்கூடிய அந்த மவுசு என்பது குறையாது என்றது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே சுற்றி பார்ப்பதற்கும் கடற்கரை பகுதிகளில் விளையாடுவதற்கும் குழந்தைகளுடன் பெரியவர்களையும் அழைத்து வந்திருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. இங்க இருக்கக்கூடிய கடைகளை பொறுத்தவரை கோடை கால சிறப்புகளாக இருக்கக்கூடிய தர்பூசணி பழங்கள், பப்பாளி பழங்கள் உள்ளிட்டவற்றை விற்பனை செய்யும் கடைகள் மட்டுமின்றி குழந்தைகள் விளையாடுவதற்கு வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளும் பரபரப்பாக இயங்கி வருகின்றன. வழக்கத்தை விட பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக இருப்பதன் காரணமாக இந்த பகுதி முழுவதுமே, அந்த சர்வீஸ் சாலை முழுவதுமே கார், பேருந்து போன்ற வாகனங்களும் அதிகரித்திருக்கின்றன. இதனால் போக்குவரத்து நெரிசலும் சற்று ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதையும் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி.